இதே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத சட்டம் மீறினால் மரண தண்டனை என்கின்ற தலைப்பில் 2வது பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? தரியூர் ராஜா அரசாண்ட காலம். அது யார்? தரியூர் ராஜா அரசாண்ட காலம். அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் பொறுமையா நிறுத்தி வாசிங்க. நாம் இந்த தானியேலை அவனை பற்றிய தேவனை பற்றிய தேவ விஷயத்திலேயே குற்றப்படுத்த வேண்டும் என்று கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றும் குற்றப்படுத்த முடியாது, அவனை பழி வாங்க முடியாதுன்னு சொல்லி அவர்கள் நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா, தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியேலை குற்றப்படுத்தி கையுங்களும் பிடிக்கும்படி வகை தேடினார்கள். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? தானியேல் 3 வேளையும் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். தானியேல் 3 வேளையும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். அப்போ அவர் ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு தடைகளை விதித்து சட்டம் ஏற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சதி திட்டம் தீட்டுகிறார்கள். 7வது வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் அந்த மைக்கு நம்மாச்சிய எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் வேறு எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினாள். அதாவது விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களுடைய திட்டம். ஆமென். அப்படி மீறி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா நீங்க கட்டளை பிறப்பிக்கணும் உறுதியான அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு ஏற்கனவே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ராஜா ஆதலால் நீங்க அதை கேட்டு இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்க மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையின் பத்திரத்துக்கு கையெழுத்தும் போடுறான். இதுதான் சட்டம். என்ன சட்டம்னு கேட்டா, ஒரு சாட்டா சொன்னேன், அந்த 30 நாள் வரைக்கும் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ உங்களை யாரெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா ஏற்கனவே நம்ம ஜெபம் பண்ணுறதே இல்லை, இப்போ ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டால் என்ன பண்ணுவோம்? ஒரு வேளை நம்ம மிச்சமாச்சின்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு இருப்போம். அப்படிப்பட்டவங்களை இருக்கவே கூடாது. தானியேல் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ ராஜா கையெழுத்து போட்டுட்டாருன்னு தெரிஞ்சிருந்தோம் தானியேலுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு 30 நாள் ஜெபம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ராஜா மூலமாக சட்டம் போடப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணாரு தானியேல்? அடுத்த வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வழக்கத்தின்படியே 3 வேளையும் என் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தான். நல்ல பலத்த கரங்களை தட்டணும். அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்யல? தாவீது அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா போட்ட சட்டத்துக்கு பயப்படல. ஏன்? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவன் ராஜாவானா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும்.
என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பிரிப்பதற்கு வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்ன சட்டம் போட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் தேவனை தொழுது கொள்ளுகிறதை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி வழக்கத்தின்படியே 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. மீறினா என்ன சட்டம் சொன்னாங்க? சிங்க கபில கொண்டு போய் போடப்படுன்னு சொன்னாங்களா? அப்போ இவர் சட்டத்தை மீறிட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? பதினோராவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அப்படின்னா இந்த சட்டத்தை பிறப்பிக்கும்படி ஏவல் பண்ணி, அதாவது வஞ்சித்து கலகம் விதைத்து சட்டத்தை போட வச்சாங்க பாரு பிரதானிகள். அந்த இவங்கெல்லாம் அவங்க வராங்க. வந்து அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை கண்டார்கள். ஆமென். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் இவன் ஜெபம் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய தவிர உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியில போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டீரே, கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு விரோதமாய் ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது. ராஜா, இந்த தானியேல் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், உங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியில, உங்க சட்டத்துக்கும் அந்த உங்களுடைய கையெழுத்துக்கும் மரியாதை இல்லாம போயிடுச்சு. இவன் உங்ககிட்ட தான் இருக்கிறான், உங்களுடைய அண்டரில் தான் இருக்கிறான். அவனை ஒரு பிரதானியா நீங்க வச்சிருக்கிறீங்க, உங்க அண்டரில் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்கலன்னு சொல்லி கலக வைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? இவனை எப்படியாவது சிக்க வைக்கணும். எதுலையுமே சிக்க வைக்க முடியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். இந்த ஜெபத்தை வச்சே அவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணவே கூடாதுன்னு சட்டம் போட்டு அதையும் மீறி இவன் ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால, தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறதுனால சிங்க கபியில போடணும்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ராஜா என்ன பண்ணியிருப்பாரு? அப்படியா, என்னுடைய கட்டளையை மதியாமல் இப்படி செஞ்சதுனால 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா, அதாவது தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்போ ராஜா என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, பண்ணி போட்ட விடுன்னுவாரா? நான் போட்ட கட்டளையை மதிக்கலையேன்னு சொல்லி ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, அதாவது தானியேலை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் இவங்க மொத்த பேரும் போய் கலக வைக்கிறாங்கல்ல, அவர்களின் நிமித்தம் என்ன பண்ணுறாரு? தூக்கி போய் சிங்க கபியில போடுங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாரு. 16வது வசனத்தை வாசிக்கலாமா? தண்டனை என்ன தண்டனை? அப்போது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் கபியிலே, ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். தண்டனை பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது ஒரு சட்டம் போட்டாங்க, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை மீறியதுனால இவர் செத்து போகணும்னு சொல்லி சிங்க கபியில கொண்டு வந்து போடுறாங்க. இதுதான் தண்டனை. கரெக்டா? தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கபியில போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, அதாவது சிங்க கபியில போட்ட உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? சிங்கங்களின் கபியில போட்டார்கள். 6:22 வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். என் தேவனை நான் மறுக்கவில்லை, என் தேவனை நான் முறுமுறுக்கவில்லை, என் தேவனை நான் மதித்து என் தேவனை தவிர
வேற எதையும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என்று ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணியே தீருவேன், என் தேவனிடத்தில் பேசியே தீருவேன், அவர் திட்டத்தை நிறைவேற்றிய தீருவேன் என்று சொல்லி தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்ததினாலே சிங்ககபியில கூட்டம் வந்து தண்டனை பிறப்பிக்கும்படி போட்டாங்க. நடந்தது என்னன்னு சொன்னா, இவர் தேவனுக்கு பிரியமாக இருந்ததினால தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? காப்பாற்றுகிறவராக இருக்கிறாரு. நீ என்ன சட்டத்தை போட்டாலும் சரி, என் தேவனுக்கு விரோதமான சட்டம் எதுவாக இருந்தாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். கீழ்ப்படிய மாட்டேன்னா நீ போடுற அந்த மிருகத்தினுடைய சட்டத்தையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆமென். வணங்க மாட்டேன்னா கீழ்ப்படிய மாட்டேன்னு அர்த்தம். அதுபோல் இந்த கடைசி காலத்திலையும் சட்டம் இயற்றப்படும். அதை வணங்காத யாவர்களையும் போய் நேராக போய் இப்படி வணங்க சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கு கீழ்ப்படிய சொல்கிறாங்க. அதுதான் ஞாயிறு ஆசிரியப்பு சட்டமாக வரும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அது வரும்போது தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தேவனுக்கு விரோதமான ஒரு சட்டம். ஆமென். சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு சட்டம். அது அரசாங்கம் தான் போடும். அப்போ அந்த சட்டத்தை நம்ம கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? நல்ல சட்டங்கள், மக்களுக்கு பயனுள்ள சட்டங்கள், தேவனுக்கு பிரியமான சட்டங்கள் போட்டால் கீழ்ப்படியலாம். ஆனால் போடப்படுகிற சட்டம் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, தேவனை விரோதிக்கும்படியாக சாத்தான் இடத்துல இருந்து வருகிற சட்டம். அதுக்கு கீழ்ப்படியணுமா? அநேகர் கீழ்ப்படிவார்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தின்படி கடைபிடித்து அவருடைய பரிசுத்தமான உண்மையான உத்தமமான ஓய்வு நாளை உத்தமத்தின்படி கடைபிடிக்கிறவர்களுக்கு இது போல நிறைய தண்டனைகள் வரும். கொலை செய்யும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ற தண்டனை வரும். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட உண்மையும் உத்தம பிள்ளைகளை காப்பாற்றுவார். எப்படி தானியேலை சிங்கங்களின் குகையிலே காப்பாற்றினாரோ, சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டாரோ, அதுபோல சாத்தானோட திட்டத்தை உடைச்சி தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.